இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை நாங்கள் கவிழ்க்க மாட்டோம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு பேட்டி. கோரிமேடு காவலர் மைதானத்தில் 1 கோடியில் புதிய உடற்பயிற்சி கூடம், முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைப்பு. லாஸ்பேட்டையில் பட்டப்பகலில் நடந்து சென்ற பெண்ணிடம் தங்கச் சங்கிலி பறிப்பு, பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சியால் பரபரப்பு. நெல்லித்தோப்பு பகுதியில் மர்ம காய்ச்சலால் குழந்தைகள் பாதிப்பு, நடவடிக்கை எடுக்க திமுக சார்பில் சுகாதாரத்துறை இயக்குநரிடம் மனு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி 2026ஆம் ஆண்டு வரை நீடிக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன. அதே நேரத்தில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியும் புறக்கணித்தார். அதற்கு என்ன காரணம் என்றே தெரியாது. நிதி ஆயோக் கூட்டத்தில்தான் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான நிதி, மாநில அந்தஸ்து, சிறப்பு நிதி ஆகியவற்றை கேட்டு பெற முடியும். இந்த கூட்டத்தை எதிர்க்கட்சிகள் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காததை கண்டித்து புறக்கணித்தன. புதுச்சேரி முதலமைச்சர் செல்ல அனைத்து வாய்ப்புகள் இருந்தும் கூட்டத்தை புறக்கணித்துள்ளார். இதன் மூலம் புதுவை மக்கள் மீது அவருக்கு அக்கறை இல்லை என்பதை காட்டியுள்ளது. ஏற்கனவே முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக பாஜக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இதனால் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. பாஜக கூட்டணி ஆட்சி 2026 வரை நீடிக்குமா என்ற சந்தேகம் எழுகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் இதை குறைப்பிரசவ ஆட்சியாகத்தான் இருக்கும் என்று எண்ணுவதாகவும், தங்களை பொறுத்தவரை என்ஆர் காங்கிரஸ் பாஜக மோதலை வேடிக்கைதான் பார்க்கிறோம். இந்த ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம். எங்கள் கட்சியை பலப்படுத்தி 2026இல் ஆட்சியை பிடிப்பதுதான் தங்களின் நோக்கம் என்றும், நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது மூலம் முதலமைச்சர் ரங்கசாமி தனது ஜனநாயக கடமையை செய்ய தவறிவிட்டார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் புதுவை அமைச்சரவை வினோதமான அமைச்சரவையாக திகழ்கிறது என்றும், அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள ஒரு அமைச்சர் அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளார். அவர் தொகுதி பிரச்சினையாக இருந்தாலும் அதிகாரிகளை அழைத்து பேசி தீர்வு கண்டிருக்க வேண்டும். விடுத்து வழக்கு தொடர்ந்தது மூலம் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில்தான் அமைச்சரவை உள்ளதா என்ற கேள்வி எழுகிறது. வழக்கு தொடர்ந்த அமைச்சரை முதலமைச்சர் நீக்க வேண்டும். காரைக்காலில் நகர அமைப்பு குழுமம் அனுமதி பெற்றது போல போலி ஆவணம் தயாரித்து 31 மனைப்பிரிவுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தகவல் அறிவும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது என்றும், இந்த தகவல் வெளியான பிறகும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஊழல் முறைகேட்டுக்கு அரசு துணை செல்கிறது. புதுவை மின்துறையை அதானி பெற உள்ளார். அவர் ஏற்கனவே காரைக்கால் துறைமுகத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரிக்கு கடந்த 10 ஆண்டுகால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஒரு ரயில் கூட விடவில்லை என்றும், தான் மத்திய மந்திரியாக இருந்தபோது புதுவைக்கு 11 ரயிலையும் காரைக்காலில் இயங்காத ரயிலையும் இயக்கியதாகவும், புதுவைக்கு ரயில்வே திட்டங்கள் பற்றி பேச மத்திய மந்திரி சோபண்ணாவுக்கு எந்த அருகதையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சுயேட்சைகளுடைய ஆதரவு தேவையில்லை என்று அவர் பேசியதாக தகவல் வருகிறது. இதிலிருந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ஆர் காங்கிரசுக்கும் கூட்டணியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்கள் இந்த கூட்டணியை நடத்தி செல்வார்களா, இந்த ஆட்சி நீடிக்குமா என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. புதுச்சேரி கோரிமேடு காவலர் மைதானத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட புதிய உடற்பயிற்சி கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி கோரிமேடு காவலர் மைதானத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக உடற்பயிற்சி கூடம் மற்றும் யோகா மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம், காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ், காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா, காவல்துறை துணைத் தலைவர் பிரஜேந்திரகுமார் யாதவ், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரியில் லாஸ்பேட்டை குறிஞ்சிநகர் பகுதியில் பட்டப்பகலில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்து தங்கச் சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் பகுதியைச் சேர்ந்தவர் கீதா. இவர் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு வீட்டின் அருகே உள்ள கோவிலுக்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து பைக்கில் முகமூடி அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த டிப்டாப் ஆசாமிகள் இருவர் ஆளரவம் இல்லாத சாலையில் இருசக்கர வாகனத்தின் பின்புறத்தில் இருந்து ஒரு நபர் கூலாக நடந்து செல்வது போல் பாவனை காட்டி எதிர்பாராத நேரத்தில் கீதாவின் கழுத்தில் இருந்த 5 சவரன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தயாராக நின்று கொண்டிருந்த தனது கூட்டாளியுடன் மின்னல் வேகத்தில் தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து கீதா அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கீதா கழுத்திலிருந்து தங்க சங்கிலியை 2 மர்ம நபர்கள் பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதில் திருட்டு சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர் அந்த வழியே இருசக்கர வாகனத்தில் செல்லும் பெண்ணிடம் கூறுவதை அந்த பெண் அலட்சியம் செய்து செல்வதும் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திருட்டு சம்பவம் அரங்கேறிய நகர் நீதிபதிகள் குடியிருப்பு உள்ளிட்ட விஐபிகள் வசிக்கும் இடமாகும். தற்போது புதுச்சேரியில் கொலை, செயின் பறிப்பு உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் தலைதூக்கி அதிகரித்து வரும் நிலையில் நீதிபதிகள் குடியிருப்பு பகுதிக்கு அருகிலேயே இப்படிப்பட்ட குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தலைதூக்கியுள்ளதை காட்டுகிறது. இதை தவிர்க்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று பொதுமக்களிடையே கேள்விக்குறியையும் எழுப்பியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் மர்ம காய்ச்சலால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை இயக்குநரிடம் திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலுவிடம் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் உள்ள குழந்தைகள் கடந்த 1 வார காலமாக காய்ச்சல் ஏற்பட்டு குயவர்பாளையம் ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்று அதன் மூலமாகவும் நேரடியாகவும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை, ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை, கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் இதர தனியார் மருத்துவமனைகளில் சுமார் 30க்கும் மேற்பட்ட 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் கலந்த பதற்ற நிலை உருவாகியுள்ளது. மேலும் நோய் தொற்றுக்கான காரணம் கண்டறியப்படவில்லை. எனவே மருத்துவ ஆய்வு செய்து இப்பகுதி குழந்தைகள் மீது அக்கறை கொண்டு அவர்கள் கூடிய விரைவில் குணமடையவும், மேலும் அப்பகுதியில் பாதிப்பு வராத வண்ணம் உரிய மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். நிகழ்ச்சியின் போது தொகுதி செயலாளர் நடராஜன், பொதுக்குழு உறுப்பினர் பி. வேலவன், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண், கிளை செயலாளர் செல்வம், ஹரி மற்றும் திலீப், ராஜசேகரன், ரமணா, சஞ்சய், கணேஷ் மற்றும் ஊர் மகளிர் உடன் இருந்தனர். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 50 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பெருமாள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு பால் கொள்முதல் விலையை 50 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும், 75% மானிய விலையில் ஆண்டு முழுவதும் மாட்டுத் தீவனம் வழங்க வேண்டும், பால் உற்பத்தியாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாலுக்கு அதாவது SNF சாலிட் நான் ஃபேட் என்று சொல்லக்கூடிய கொழுப்பல்லாத இதர சத்துக்கள் உள்ள 8.0 பாலுக்கும் 4.5 ஃபேட் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்தும் உள்ள பாலுக்கு தற்போது 40 ரூபாய் அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இது எந்த அளவிற்கும் எந்த விலையில் எந்த அளவிலும் கட்டுப்படி ஆகாத சூழல் என்பதால் 1 லிட்டர் பாலுக்கு 50 ரூபாய் பால் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு புதுச்சேரி பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பிலே முதல் கோரிக்கை வைத்திருக்கிறோம். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தின் பேட்டரியை இளைஞர்கள் இருவர் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய பரபரப்பான சூழ்நிலையில் பொதுமக்களிடையே நாளுக்கு நாள் இருசக்கர வாகனத்தின் தேவைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தும் வாழ்வியல் முறைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். எனவே அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் இருசக்கர வாகனமும் இடம் பிடித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக இருசக்கர வாகனத்தின் விலையேற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இருசக்கர வாகனங்களை பொதுமக்கள் இரவு நேரங்களில் தங்கள் வீடுகளின் சாலைகளில் நிறுத்துவதை வழக்கமாக ஒன்றாகிவிட்டது. இந்நிலையில் தொடர்ந்து இருசக்கர
வாகன திருட்டு சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறி வருகின்றன. இதை தடுக்க காவல்துறையினரும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இருசக்கர வாகன திருட்டை தாண்டி வாகனத்தில் உள்ள எஞ்சினையும் திருடும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் பகுதியில் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் பேட்டரிகளை இரு இளைஞர்கள் திருடி செல்லும் காட்சிகள் அருகில் உள்ள வீட்டின் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. தற்போது அந்த திருட்டு சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் திருடர்கள் பிடிபடும் வரை பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி வம்பாக்கிரபாளையம் அருள்மிகு ஸ்ரீ தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி கோவிலில் ஆடி கிருத்திகையொட்டி நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வம்பாக்கிரபாளையம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு வம்பாக்கிரபாளையம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சாமிக்கு மகா அபிஷேகமும் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சாமியின் அருளை பெற்று சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் முக்கியதானர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் பலர் செய்திருந்தனர். இனி வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6320 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 860 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.